உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இங்கிருந்து வெளியே போறதுக்கு இந்த ஒரு வழிதான் இருக்கு. இன்னும் கொஞ்ச தூரம் போயிடுறாதா? என்ன ஏதோ சத்தம் கேக்குது. துளசி, துளசி, நீ இங்க இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். துளசி ப்ளீஸ், எனக்கு நல்லா புரியுது துளசி. மோகன் நிலைமைய பார்த்து உனக்கு நிச்சயமா கோபம் வந்திருக்கும். என்னால உன் மனசை புரிஞ்சுக்க முடியுதானா? தயவு செஞ்சு நீ எதுவும் செஞ்சிடாத துளசி. தயவு செஞ்சு உன்னை நீ யாருக்கும் காட்டிடாத. இந்த இடத்துல மட்டும் நீ ஏதாவது பண்ணிட்டனா அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் எல்லா பழியையும் தூக்கி மோகன் மேலையும் நம்ம குடும்பத்து மேலையும் போட்டுடுவான். இதெல்லாம் இறந்து போன நீ செஞ்ச காரியம்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. இங்கேயும் வந்துருச்சா இந்த பேய்? இப்ப பாரு, அவ இந்த இன்ஸ்பெக்டரை தூக்கி மிதிக்க போறா. என்ன ஆக போதோ? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஏன்னா துளசிக்கு மோகனோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம்னு தெரியக்கூடாது. என்ன சொல்ற? என்னாச்சு? எல்லாரும் வெளியே போய் செக் பண்ணுங்க. உன்னை கெஞ்சு கேக்குறேன் துளசி, தயவு செஞ்சு வேண்டாம் ப்ளீஸ். தேங்க்யூ. எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு நிலைமை? என் புருஷனுக்கு ஏற்பட்ட காயத்தை சரி பண்ண முடியாது. எந்த ஆளு என் புருஷனை அடிச்சு காயப்படுத்தினானோ இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற இந்த ஆளை என்னால எதுவுமே பண்ண முடியாம இருக்கேன். எதுவுமே பண்ண முடியல. அட, என்ன இது? இதுல ஏதோ வச்சு அடைச்சிருக்காங்க. இதுல ஸ்க்ரூ வேற போட்டிருக்காங்களே. அம்மா, நீங்க ஏம்மா அழறீங்க? நான் நல்லாதான் இருக்கேன். மோகன், உன்ன போய் இந்த நிலைமைக்கு. என் நிலைமை அந்த அளவுக்கு ஒண்ணும் மோசமா இல்லம்மா. சின்ன வயசுல என்ன வலுக்கட்டாயமா பாதாம் பால் குடிக்க வச்சிங்கல்ல, இன்னைக்கு அது பலன் கொடுக்குது. எனக்கு எதுவுமே ஆகாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல ஃபுட்பால் விளையாடும் போது நான் கீழே விழும்போது எனக்கு அடிபடும்ல, நீங்க ஊதி விட்டு என் வலியெல்லாம் மாயமா மறைச்சிருவீங்க.
இன்னைக்கு மறுபடியும் அது மாதிரி பண்ணுங்கம்மா. மோகன், பாத்தீங்களா, நீங்க ஊதுன உடனே பலி மாயமா மறைஞ்சிடுச்சு. இப்போ நான் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கேன். நான் ஃபைன்மா. கடவுளே கிருஷ்ணா, என்ன இதை திறக்க முடியல. இப்போ இதை எப்படி திறக்கிறது? இதை திறக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கணுமே, என்ன பண்றது? எங்க போச்சு என்னோட போன்? அட, நீ போனை விடு, இத புடி. இது குட் லக்கான கல்லு. நம்ம வீட்ல இருந்து யார் வெளியே போனாலும் இந்த பேக்ல போட்டு அனுப்புவாங்க. அப்படியா? வச்சுக்கோ. நல்லது. கடவுளே கிருஷ்ணா. ஏய், நீ என்ன பண்ற? என்ன போன் தேடுற? டேய், இப்படி முடிய முன்னாடி தொங்க விட்டனா எப்படி வேலை செய்வ? நீ வேலையில கவனம் செலுத்தணும், உன்னோட முடியல இல்ல. எப்படி இருக்க பாரு ஒரு செகண்ட். அது போன் கிடைக்க பாரு, மாட்டேங்குது. நான் எதை வச்சுட்டு சுத்துறேன்னு. இது இப்போ உன் தலையில எப்படி போட்டு விடுறேன்னு பாரு. இப்படி பண்ணு. அப்படித்தான். இப்ப இந்த பக்கம் பண்ணு. இதை இந்த காதுக்கு மேல இப்படி அடைச்சிடலாம். இங்க பாரு, அவ்வளவுதான். சூப்பரா? ஆனா அது அழகா தானே இருந்துச்சு. இப்ப நீ இன்னும் அழகா இருக்க. சரி. ஆபீஸ்ல கவனமா இரு. நல்லா வேலை செய். சரி. எவ்வளவு பாசம் இல்லை உங்களுக்கு என் மேல. எனக்கு தெரியும் மோனையா, என்னை விட்டு நீங்க அவ்வளவு தூரமா இருந்தாலும் எனக்கு எப்படி உதவுறீங்க? ராதா, நான் உன்னை விட்டு தூரமா இருக்கலாம், ஆனா எப்பவும் நான் உன் கூட தான் இருக்கேன். நீ தைரியத்தை மட்டும் இழந்துடாத, போராடிக்கிட்டே இரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.